அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஈழமும் மணிமேகலையும் நிகழ்வு கடந்த 3 நாட்களாக நடைபெறுகின்றது. அந்த நிகழ்வினை இறுதி நிகழ்வாக இன்றைய மாலை அரங்கு இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்வின் முதல் நிகழ்வாக மங்கள விளக்கேற்றல் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வுக்கு மங்கள விளக்கேற்றுமாறு கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் தலைவி சுகந்தி ராஜகுலேந்திரா அவர்களையும், தொடக்க உரையாற்ற வந்திருக்கின்ற அம்பிகை திவகலாலா போமன் அவர்களையும், சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற பேராசிரியர் சி மௌனகுரு அவர்களையும், திரு தயாபரன் அவர்களையும், மற்றும் இசை அளிக்க வந்திருக்கின்ற மருத்துவர் சாய் லட்சுமி லோகீஸ்வரன் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். மங்கள விளக்கு நிகழ்வின் அடுத்ததாக தமிழ் வாழ்த்து இசைக்கப்பட இருக்கின்றது. தமிழ் வாழ்த்தினை இசைக்க செல்வி தீபிகா கோகுலன் அவர்கள் தமிழ் வாழ்த்தினை இசைப்பார். காதொளிலும் கொண்டலத்தாய் கனிமொழியால் வாழ்க, கைக்கு வளையாபத்திற்குள் கண்ணிகையாய் வாழ்க. காதொளிலும் கொண்டலத்தாய் கனிமொழியால் வாழ்க, கைக்கு வளையாபத்திற்குள் கண்ணிகையாய் வாழ்க. மேதகுமென்மால்பிடை சிந்தாமணியால் வாழ்க, மின்னமணி மேகலை சூழ் மெல்லிடையால் வாழ்க. சீதமல பாதமொழி சிலம்புடையால் வாழ்க, சேர சோழ பாண்டிய தம் செல்வமகள் வாழ்க. நீதியோடு செங்கோலாய் தூய குரல் தாங்கும்
நிகழறியா செந்தமிழ்தாய் நெடூழி வாழ்க நிகழறியா செந்தமிழ்தாய் நெடூழி வாழ்க. இனிமையாக தமிழ் வாழ்த்தை இசைத்த செல்வி தீபிகா கோகுலன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய மாலை நிகழ்விலே, மூன்றாவது நாள் நிகழ்விலே, இறுதி நிகழ்வு மாலை நிகழ்விலே இன்று தொடக்க உரை ஆற்ற வந்திருக்கின்ற திருமதி அம்பிகை திவகலாலா அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். அத்துடன் கொழும்பு தமிழ்ச்சங்க தலைவி சட்டத்தரணி சுகந்தி ராஜகுலேந்திரா அவர்கள் வருகை தந்திருக்கிறார். தலைமை தாங்கி அவரையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு சிறப்புரை ஆற்ற வந்திருக்கிறார் மணிமேகலை எனும் பெண் ஆளுமை என்ற தலைப்பிலே பேராசிரியர் சி மௌனகுரு அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். அத்தோடு ஒரு அறிக்கையை செய்ய வந்திருக்கின்றார் கலை இளவரசி மருத்துவர் சாய் லட்சுமி ரோகீஸ்வரன் அவர்கள். சிலம்பு மேகலை காப்பிய இசை என்ற தலைப்பிலே அவர் அறிக்கையை செய்ய இருக்கிறார். அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற பார்வையாளராக வந்திருக்கின்ற தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள், நிர்வாக உறுப்பினர்கள், அனைத்தும் அன்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு இன்றைய நிகழ்வினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இன்று இந்த நிகழ்வு கலாநிதி மு கதிர்காமநாதன் அரங்கு ஆக இடம்பெறுகின்றது, அரங்கிலே இடம்பெறுகின்றது. இன்று இந்த அரங்குகள் சங்கத்தின் தலைவர்களில் ஒருவராக விளங்கிய கலாநிதி மு கதிர்காமநாதன் அரங்கில் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றது. கதிர்காமநாதன் தனது காலப்பகுதியில் சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற காப்பியங்களுக்கு தமிழ்ச்சங்கம் உன்னதமான நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என்று பெருங்கனவு கண்டவர். அத்துடன் சிலப்பதிகாரத்துக்கு விழா எடுத்து சிலப்பதிகாரத்துக்கென சிறப்பு மலரையும் வெளியிட்டவர். அவர் அமரத்துவம் அடைந்த போதும் கூட அவர் நினைவாக சிலப்பதிகார நூலியை அவர் குடும்பத்தார் வழங்கியிருந்தனர். தமிழ்ச்சங்கத்துடன் இணைந்து தமிழ் பணிகள் மேற்கொள்வதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி வந்தவர். நாவலர் வழிவந்த சைவமும் தமிழும் எனும் கருத்தியலையும் அதற்கான நடைமுறைகளையும் பாதுகாக்கவும் அதன் மேம்பாட்டுக்கும் பலவாறு இவற்றுடன் தொடர்பான அமைப்புகளிலும் பதவி வகித்து அரும்பாடுபட்டு வந்தவர். மு கதிர்காமநாதன் அவர்கள் சமய அமைப்புகள், கொழும்பு தமிழ்ச்சங்கம் போன்ற பண்பாட்டு நிறுவனங்கள் முதலானவற்றில் பல்வேறு பதவிகளை வகித்தவர். இருப்பினும் அந்த பதவிகளில் வெறுமனை ஒட்டிக்கொள்ளாமல் அல்லது அடையாள பதவிகளாக வைத்திருக்காமல் அந்த பதவி நிலை நின்று உச்சமான பணிகளை மேற்கொள்வதில் ஒரு நல்ல செயற்பாட்டாளராகவும் முகாமையாளராகவும் இருந்துள்ளார். தமிழ் புலமை பணிகளை முனைப்பாக முன்னெடுத்து செல்வதற்கு கதிர்காமநாதன் போன்ற செயற்பாட்டு விசையும் அவசியமாகின்றது. சங்க இலக்கியங்கள், காப்பியங்கள், தமிழ் கவிதை என இயங்கு தளங்களில் நல்ல இரசனையாளராகவும் அவை திறம்பட இயங்குவதற்கு பக்கபலமாகவும் தலைமை பண்புடன் இயங்கும் உள்ளாற்றல் கொண்டவராகவும் இருந்துள்ளார். இந்த வகையில் மு கதிர்காமநாதனை நினைவுபடுத்தும் வகையிலும் சிறப்பு செய்யும் வகையிலும் இந்த அரங்குக்கு அவரது பெயரை இட்டமை எல்லா வகையிலும் பொருத்தமானது. அவரை நினைவு கூர்ந்து எங்கள் நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பதில் கொழும்பு தமிழ்ச்சங்கம் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கின்றது. நிகழ்வினை அடுத்ததாக தொடக்க உரை நிகழ்த்த இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக இன்று தமிழ் வாழ்த்து செய்த செல்வி தீபிகா கோகுலன் அவர்களுக்கு கொழும்பு தமிழ்ச்சங்க தலைவி சட்டத்தினை சுகந்தி ராஜகுலேந்திரா அவர்களை கௌரவம் அளிக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. அடுத்ததாக தொடக்க உரை இடம்பெற இருக்கின்றது. தொடக்க உரையினை திருமதி அம்பிகை
திவகலாலா போமன் அவர்கள் நிகழ்த்த இருக்கின்றார். அவர் ஒரு மொழிபெயர்ப்பாளர், சங்க ஆய்கால உறுப்பினர். அவரை தொடக்க வரியை நிகழ்த்துமாறு அன்போடு அழைக்கின்றேன். தலைமை தாங்கும் பேரன்பிற்குரிய சங்க தலைவி சுகந்தி ராஜகுலேந்திரா, இன்றைய உரைஞர் மதிப்பிற்குரிய பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் மானகுரு, மங்கள விளக்கேற்றிய வருகை தந்திருக்க வேண்டும், வரவில்லை திருமதி பரமேஸ்வரி அவர்கள், தமிழ்தாய் வாழ்த்து பாடிய செல்வி தீபிகா, சங்க செயலாளர் திரு நந்தகுமார், இலக்கிய குழு செயலாளர் திரு மதுசூதனன் அவர்களோடு இன்று இசை அளிக்கை வழங்க இருக்கும் மருத்துவர் சாய் லக்ஷ்மி அவர்களோடு இங்கு கூடியுள்ள சான்றோர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வந்தனங்கள். நேற்றைக்கு முன்தினம் மாலை ஆரம்பித்த கொழும்பு தமிழ்ச்சங்கம் நடாத்தும் இந்த சிறப்பு முன்னெடுப்பானது நமது இனத்துக்கு பெருமை சேர்த்த புலமையாளர்கள் பெயரில் அரங்குகள் கொண்டு ஆய்வுகளும் அளிக்கைகளும் என மிக காத்திரமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. பேராசிரியர் சதாசிவம், பேராசிரியர் தில்லைநாதன், கவிஞர் குணரத்னம், பேராசிரியர் ரா கனகரத்னம் என பேரறிஞர்கள் பெயர்களில் இடம்பெற்ற அரங்குகளின் தொடர்ச்சியாக இன்று மாலை பேராசிரியர் கதிர்காமநாதன் அரங்கிலே ஒன்று கூடியுள்ள உங்கள் அனைவரையும் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. 21ஆம் நூற்றாண்டில் வாழும் நாம் இன்று பேச போகின்ற விடயம், முந்த நாள் மாலையிலிருந்து பேசிக் கொண்டிருக்கின்ற விடயம் மணிமேகலை எனும் காப்பியம். இன்றிலிருந்து 27 நூற்றாண்டுகளுக்கு முன்னர், பொது யுகத்திற்கு முன்னர் ஜனித்த புத்த பெருமானின் போக்கில் உருவான பௌத்த மதத்தை அடிப்படையாக கொண்ட இக்காப்பியம் பொது யுகத்தில் 2ஆம் நூற்றாண்டில் பெருமகன் சாத்தனார் அவர்களால் இயற்றப்பட்டது. பௌத்தத்தை தழுவிய பெண்ணையும் அவரது உறுதியான பின்பற்றல்களையும் மையமாக கொண்டு எழுதப்பெற்ற இக்காப்பியம் பற்றி இலங்கையின் இன்றைய சூழலில் ஆராய்ந்து கலந்துரையாடி முன்னெடுத்து செல்வது இன்னும் சிறப்பாக அமைந்துள்ளது என்று கூறினால் மிகையாகாது. அதாவது இலங்கையில் புத்த பெருமானின் பிறப்பும் முக்தியும் இறப்பும் என நினைவு கூறப்படும் இந்த புனித தினங்களில் பௌத்த மதத்தின் போதனைகளை மையமாக கொண்ட ஒரு காப்பியம் மணிமேகலை குறித்து தமிழ்ச்சங்கம் இந்த ஆய்வரங்குகளையும் அளிக்கைகளையும் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த 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 விடயம் இந்த கருத்து அந்த அரங்குகளுக்கும் அளிக்கைகளுக்கும் ஒரு மேலதிக சுவையை தருகின்றது என்று கூறலாம். சர்வதேசத்தில் பௌத்தம் என்பது மதமாக அல்லாமல் தத்துவமாக நோக்கப்படுகின்ற பின்னணியில் ஆசியாவில் அதன் போக்கு சற்றே ஆழமாக பரவியது என்று கூறலாம். இலங்கையில் அதன் ரூபம் முற்றிலும் வேறுபட்டது என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த விடயம். சிங்கள பௌத்தத்திற்கு முன்னரே இலங்கையில் ஈழ பௌத்தம் பின்பற்றப்பட்டுள்ளது என்பதும், தற்போதைய பௌத்தம் இலங்கையில் 2 நூற்றாண்டுகளுக்கு மேலாக தடம் பதித்துள்ள நிலையில் தற்போது அதன் துறவிகளுக்கு புதிய சட்டம் இயற்றும் முயற்சியில் இலங்கையின் ஜனாதிபதி ஈடுபட்டுள்ளார் என்பதும், அது எதனால் எழுந்தது என்பது கூட நாம் அனைவரும் அறிந்த விடயம்தான். பெண்ணியம் பற்றியும் அவர்களது உரிமைகள் பற்றியும் அவர்களது சுதந்திரம் பற்றியும் இன்றும் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அவ்வளவாக 2000 வருடங்களுக்கு முன்னர் தனக்கு எது தேவை என தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு பெண் கதாபாத்திரத்தை மையமாக கொண்டு காப்பியம் படித்த ஒரு ஆண் ஒருவர் இருந்துள்ளார் எனும் பின்னணியில் இன்றைய மாலையின் பேராசிரியர் கதிர்காமநாதன் அரங்கை நாம் நோக்கி சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பது எனது தாழ்மையான ஒரு கோரிக்கை. கதாநாயகி மணிமேகலை ஆக்கியவர் இளங்காரிகளின் நண்பர் கூலவாணிகர் சீத்தலை சாத்தனார் அவர்கள். தமிழரின்
அதாவது அந்த கூல வாணிபம் என்றது தானிய வாணிபம். அவர் வாணிப குலத்தைச் சேர்ந்தவர். தமிழரின் வாணிபம் கடல் கடந்து எகிப்து, ரோம் என கோலோச்சிய காலகட்டத்தில் வாழ்ந்தமையினால் வணிகர்களது பெருமையை அறிந்தவர். அந்த காலகட்டத்தில் குறிப்பாக வந்த சில இலக்கியங்கள், குறிப்பாக சிலப்பதிகாரம் போன்றவை வணிகர்களை மையப்படுத்தி வந்த காவியங்களாக, இலக்கிய படைப்புகளாக அமைந்திருக்கின்றது. கடவுளையும் அரச குலத்தையும் போற்றிய இலக்கியங்களிலிருந்து வேறுபட்டு சாதாரண மாநிலர்களது வாழ்வியலை காவியமாக்கியுள்ளார் சீத்தலை சாத்தனார் அவர்கள். உங்கள் அனைவருக்கும் அந்த சீத்தலை என்ற சொல்லு எப்படி வந்தது என்று தெரியும் என்ற நம்பிக்கையில் நான் அதை பற்றி கூறாது செல்கின்றேன். அது எனது சில மாணவிகள் வந்திருக்கின்றார்கள், அதனை கூகுள் செய்து பார்த்துக்கொள்ளும், இல்லை ChatGPT கேட்டுக்கொள்ளுங்க. மாநிலர்களது வாழ்வியலை காவியமாக்கியுள்ளார். அதிலும் பெண்ணின் சிறப்பு பேசும் காவியமாக இது அமைந்துள்ளது. இவற்றை நாம் ஏன் உச்சமாக கொள்ளவில்லை? அதாவது இலங்கை வாழ் தமிழர் நாம் இவற்றை, இந்த பெண் பாத்திரத்தை, குறிப்பாக பெண் பாத்திரங்களை, குறிப்பாக மணிமேகலை ஏன் உச்சமாக கொள்ளவில்லை? வடகாவியத்திலிருந்து உதித்த ராமரும் ராவணனும் அர்ஜுனனும் கிருஷ்ணரும், மேற்கத்தையும் ஒசலோவும் ஜூலியஸ் சீசரும் ரோமியோவும் ஜூலியட்டும் என ஆழப்பரவிய அளவிற்கு மணிமேகலையை நாம் எடுத்துச் செல்லவில்லை எனும் ஆதங்கத்தை தமிழ்ச்சங்கம் எல்லோர் மத்தியிலும் எழுப்பியுள்ளது. இப்படியான காத்திரமான ஆய்வுக்களங்கள் எமது இருப்பையும் அதன் முக்கியத்துவத்தையும் நீண்ட கால போக்கை தக்க வைக்கும் என்பது மட்டுமல்லாமல், நாம் இப்படிப்பட்ட பின்புலத்திலிருந்து வந்தவர்கள், அதாவது தமிழ் பௌத்தம் அப்படி என்ற ஒரு விஷயம் அதெல்லாம் இருந்திருக்குது. இந்த இலங்கையில் நமது இருப்பு என்ன, நாம் யார், நமது பின்னணி என்ன, நமது பின்புலம் என்ன என்ற அந்த காத்திரமான அந்த உணர்வு அற்புதமானது என்பதையும் மீள ஒரு முறை எமக்கு உணர்த்திய தமிழ்ச்சங்கத்தின் பணி மென்மேலும் வேறு நிறை போட வேண்டும் என்பது இன்னும் ஒரு கோரிக்கையாக நான் முன்வைக்கின்றேன். இங்கு எம்மை உணர்ந்து, எம்மதை உணர்ந்து, அவற்றை இன்னும் மெருகூட்டி கற்றதிலிருந்து கற்று, அதாவது லேர்ன் அண்ட் அன்லேர்ன், கற்றதிலிருந்து கற்று அடுத்த சந்ததிக்கு தெரியப்படுத்துவது எல்லோரதும் கடமை. வெறுமே நிகழ்வுகள் என்பதோடு மட்டும் நின்று விடாது, ஆய்வுகளிலும் அறிக்கைகளிலும் அவற்றின் ஊடாக தமிழர்களுக்கான தடங்கள் பதித்து செல்லும் கொழும்பு தமிழ்ச்சங்கம் போன்று தமிழர் வாழும் அனைத்து பிரதேசங்களிலும் இப்படியான சங்கங்களின் செயற்பாடுகள் சிறுபான்மையின இலங்கை தமிழரான எமக்கு இன்றியமையாத ஒரு நிலைப்பாடு என தெரிவித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நிகழ்வின் அடுத்ததாக தலைமை உரை ஆற்ற வருகின்றார் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் தலைவி சட்டத்தரணி சுகந்தி ராஜகுலேந்திரா அவர்கள். அவரை என்போடு ஈழமும் மணிமேகலையும் என்கின்ற பொருண்மையிலே 3 நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இந்த விழாவிலே இன்றைக்கு கலாநிதி மு. கதிர்காமநாதன் அரங்கிலே நாம் எல்லோரும் கூடியிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த நிகழ்விலே தமிழ் வாழ்த்திசைத்த தீபிகா கோகுலன், தொடக்க உரையாற்றி அமைந்திருக்கின்ற அம்பிகை திவகலாலா போமன் அவர்களே, சிறப்புரையாற்றி வந்திருக்கின்ற பேராசிரியர் மௌனகுரு அவர்களே, நன்றியுரை வழங்க வந்திருக்கின்ற எங்களுடைய கொழும்பு தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளர் திரு நந்தகுமார் அவர்களே, எங்களுக்கான இசை அளிக்கை செய்ய வந்திருக்கின்ற கலை இளவரசி மருத்துவர் சாய் லட்சுமி அவர்களே, மற்றும் கொழும்பு தமிழ்ச்சங்க உறுப்பினர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த அரங்கு எங்கள் சங்கத்தின் தலைவர்களில் ஒருவராக விளங்கிய கலாநிதி மு. கதிர்காமநாதன் அரங்கிலே நடைபெற்று வருகின்றது. தனது காலப்பகுதியிலே எங்களுடைய செயலாளர் குறிப்பிட்டது போல அவர் சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற காப்பியங்களுக்கு தமிழ்ச்சங்கம் உன்னதமான நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என்ற பெரும் கனவு கண்டவர். அத்துடன் சிலப்பதிகாரத்துக்கு விழா எடுத்து இந்தியாவில் இருந்தும் பேச்சாளர்களை கொண்டு வந்து அவர் அந்த விழாவை சிறப்பாக நடத்தியிருந்தார். சிலப்பதிகாரத்துக்கென ஒரு சிறப்பு மலரையும் அவர் வெளியிட்டிருந்தார். அவர் அமரத்துவம் அடைந்த போதும் கூட அவரது குடும்பத்தார்
அவரது நினைவாக சிலப்பதிகாரம் நூலைத்தான் அவர்கள் எல்லோருக்கும் கையளித்திருந்ததும் இங்கு மீண்டும் குறிப்பிடத்தக்கது. இந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய முன்னாள் தலைவர், தமிழ்ச்சங்கத்துக்கு சேவை செய்தவர் மூனா கதிர்காமநாதன் அவர்களை நினைவுபடுத்தும் வகையிலும் அவருக்கு சிறப்பு செய்யும் வகையிலும் இந்த அரங்குக்கு அவருடைய பெயரை இட்டமை எல்லா வகையிலும் பொருத்தமென்றே நான் கருதுகிறேன். உலகளாவிய ரீதியிலே எல்லா மொழிகளிலும் காப்பிய இலக்கிய கட்டமைப்பு செழுமையாகவும் வளமாகவும் உள்ளது. கிரேக்க இலக்கிய மரபிலே காப்பிய கட்டமைப்பு பற்றிய சிந்தனையும் ஆய்வும் சிறப்பாக உள்ளது. இதனால் தான் கிரேக்க இலக்கிய மரபுடன் தமிழ் இலக்கியத்தை ஒப்பிட்டு நோக்கும் பாங்கு விரிவடைந்திருக்கிறது. பேராசிரியர்களான தனிநாயகம் அடிகள், கா கைலாசபதி, கா சிவத்தம்பி ஆகியோரின் ஆய்வுகள் கிரேக்க மரபையும் தமிழ் மரபையும் ஒப்பிட்டு நோக்கியதன் விளைவுதான் தமிழ் இலக்கியத்துக்கு பெருமை சேர்த்த ஆய்வுகளாக அமைந்திருக்கின்றன. குறிப்பாக தமிழ் சிந்தனை புலமை மரபிலே இலக்கியம் கல்வி, இலக்கியம் கவிதை, இலக்கியம் நாடகம் என இத்தகைய விடயப்பரப்புகளிலே கவனம் குவித்து ஆய்வு செய்து தமிழின் தனித்தன்மையை ஆய்வு ரீதியாக வெளிப்படுத்தியவர்கள் இந்த பெருமக்கள். காப்பியம் என்பது ஓர் இலக்கிய வகை. தமிழிலே பொருள் தொடர்நிலை செய்யுள் என்றும் இந்த காப்பியத்தை அழைப்பர். அதாவது பாடப்பொருள் தொடர்ந்து வரும்படி ஒரு கதையை தழுவி எழுதப்படும் செய்யுள்களால் ஆனது என்று பொருள். சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியுள்ள அடியார்க்கு நல்லார் காப்பிய இலக்கிய வகை தொல்காப்பியரின் செய்யுளியலில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. எனவே காப்பிய இலக்கிய வகை தமிழ் மரபை சார்ந்தது என்கின்றார். வடமொழி மரபில் இருந்து வராமல் அது தமிழ் மொழி மரபை சார்ந்ததுதான் இந்த காப்பிய வகை என்பதை அடியார்க்கு நல்லார் தன்னுடைய உரையிலே தெளிவாக விளக்கியிருக்கிறார். மேலும் காப்பியத்தின் தன்மைகள் என்னென்ன என்பதையும் அவர் விளக்குகிறார். குவிந்து செல்லும் மெல்லிய ஓசையுடைய சொற்களாலும் பறந்து செல்லும் வல்லிய ஓசையுடைய சொற்களாலும் இயற்றப்படுவது, அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பொருளோடு வீடு என்னும் விழுமிய பொருளும் உணரும்படி படைக்கப்படுவது, ஒரு கதையை அடிப்படையாக கொண்டு எழுதப்படுவது, ஆசிரியப்பா, வெண்பா, வெண்கலிப்பா மற்றும் இவை போன்ற பல்வேறு செய்யுள்களால் உருவாக்கப்படுவது. இதனை அடியார்க்கு நல்லார் மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறார். இடைக்காலத்திலே தோன்றிய தண்டியலங்காரம் என்ற அணி இலக்கண நூல் காப்பியத்தின் இலக்கணமாக சிலவற்றை பட்டியலிட்டிருக்கிறது. அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற நாட்பொருளும் பயப்பதாக இருக்க வேண்டும் ஒரு காப்பியம். இந்த அடிப்படையான இலக்கணத்தையும் தண்டியலங்காரம் சுட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் தன்னிகரில்லா தலைவனை உடையதாகவும் நாடு, நகர், ஆறு, கடல் முதலிய நிலம் சார்ந்த வர்ணனைகள் கொண்டதாகவும் விளங்க வேண்டும் என்றும் கூறுவது நினைவில் கொள்ளத்தக்கது. தண்டியலங்காரம் தான் பெருங்காப்பியம் என்றும் சிறுகாப்பியம் என்றும் வகைப்படுத்தலை செய்கின்றது. அதாவது சொல்லப்பட்ட காப்பியத்துக்கான இலக்கண கூறுகள் அனைத்தையும் கொண்டிருப்பது பெருங்காப்பியம் என்றும், அவற்றில் ஏதேனும் ஒன்றோ அல்லது பலவோ குறைந்து வந்தால் அது சிறு காப்பியம் எனப்படும் என்றும் இந்த தண்டியலங்காரம் குறிப்பிட்டு நிற்கிறது. இந்த அடிப்படையில் தான் உரையாசிரியர்கள் ஐம்பெருங்காப்பியம், ஐந்திரு காப்பியம் என்று தமிழில் தோன்றிய காப்பியங்களை வகைப்படுத்தி இருக்கிறார்கள். ஐம்பெருங்காப்பியங்களிலே ஒன்றான மணிமேகலை இந்த காப்பிய மரபிலே, ஐம்பெருங்காப்பியங்களிலே ஒன்றுதான் இந்த மணிமேகலை. இந்த காப்பிய மரபிலே சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி என்பனவும் அடங்கும். ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை முதலில் மொழிந்தவர் நன்னூல் உரையாசிரியர்கள் ஒருவரான மைனிநாதர். நன்னூல் 387 சூத்திரத்துக்கு உரை எழுதும் பொழுது இவர் ஐம்பெரும் காப்பியம், எண்பெருந்தொகை, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு என்னும் இவ்விலக்கியங்களுள்ளும் விரிந்த உரிச்சொற்பலர்களுள்ளும் உரைத்தவாறு அறிந்து வழங்குக என்பதிலிருந்து அறியலாம். மேற்குறிப்பிட்ட பகுதியிலே ஐம்பெரும் காப்பியம் என்னும் தொடரை கையாளுகிறார். எனவே 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மயிலநாதர் காலத்து முன்பே ஐம்பெரும் காப்பியம் என்னும் தொடர் வழக்கத்திலே இருந்திருக்க வேண்டும். தமிழ் விடு தூதிலே ஐம்பெரும் காப்பியம் என்பது பஞ்சகாப்பியம் என்னும் தொடர் மூலம் அறியப்படுகிறது. அதாவது பற்றாம் இலக்கண நூற்பாவும் நூற்பாவறிந்து கற்றார் வழங்கு பஞ்சகாப்பியமும் என சுட்டப்படுகிறது. இந்த நூலில் இவைதான் பஞ்சகாப்பியம் என பெயர் குறிப்பிடப்படாததையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும்.
இருப்பினும் திருத்தணிகை உலா கீழ்காணும் பகுதியில் பஞ்சகாப்பியம் எவை என குறிப்பிடுகின்றது. சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான், சுந்தா மணிமகளை புனைந்தான், நந்தா வளையாபதி தருவான், வாசவனுக்கு ஈந்தான் திளையாத குண்டல கேசிக்கும் என 50 காப்பியங்களையும் பஞ்சகாப்பியமாக சுட்டுகிறது. இருப்பினும் தமிழ் மரபு வழிபட்டு 50 காப்பியங்களை புரிந்து கொள்வதில் அடையாளப்படுத்துவதிலே பல்வேறு முரண்கள் சிரமப்பாடுகள் இருந்திருக்கின்றன. குறிப்பாக கீவா ஜெகநாதன் அவர்கள் 50 காப்பியம் என்னும் மரபு வடமொழி மரபிலிருந்து பிறந்தது என்கிறார். ஆனால் கீவாஜா இந்த கருத்தியல் நோக்குக்கு எதிரான ஆய்வு பார்வைகள் விரிவாக்கம் பெற்று வந்ததையும் நாம் மறுப்பதற்கில்லை. வடமொழி மரபை பின்பற்றித்தான் 50 காப்பியம் என்னும் பகுப்பு முறையை உருமாறுது என்பது பொருந்தாது என்பதையும் பல ஆய்வாளர்கள் ஆய்ந்து நுட்பமாகவும் தெளிவாகவும் வெளிப்படுத்தியுள்ளனர். சிலப்பதிகாரத்தில் 50 எண்பேராயம் என்னும் மரபுகள் குறிக்கப்படுகின்றன. இங்கு தொகைத்தொடர் என்பது தமிழ் மரபு என்னும் கருத்தை உள்வாங்கிக் கொண்டால் 50 காப்பியம் என்னும் வழக்கு தமிழ் வழக்கு என்பது புலனாகும். ஆகவே 50 காப்பியத்துக்கு பஞ்சகாப்பிய மரபுதான் அடிப்படை என்பது முற்றிலும் பொருந்தாத ஒன்றாகவே நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. மேலும் தமிழ் இலக்கியங்களிலே ஐந்திணை, ஐங்குறு நூறு போன்ற வழக்குகளை கருத்தில் கொண்டு சிந்திக்கும் போது 50 காப்பியம் என்கின்ற சொல் வழக்கம் தமிழுக்கு உரித்தானது என்பது தெளிவாகிறது. இன்று 50 காப்பியம் என்று அழைக்கப்படுவனவாக சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி காணப்படுகின்றன. இருப்பினும் திருத்தணிகை உலா 50 காப்பியங்களை சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி என வரிசைப்படுத்தி கூறி நிற்கிறது. காப்பியங்களை வரிசைப்படுத்துவதற்கு பாடுபொருள் மட்டுமின்றி அவை தோன்றிய சமூக பின்னணி, கால பின்னணி, இடப்பின்னணி உள்ளிட்ட பல சூழமைவுகள் அடிப்படையில் உதவும் என்பதும் மறுக்க முடியாத ஒன்று. இந்த அடிப்படையிலே சிலப்பதிகாரம், மணிமேகலை என்ற இரண்டும் தமிழ் நிலத்திலே, தமிழ் மண்ணிலே, தமிழ் நாட்டிலே நிகழ்ந்த கதைகள் என்பதிலே நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இவை தமிழில் பாடப்பட்ட அயல்புல கதைகள். எனவே இவற்றை தழுவல் காப்பியங்கள் என்றும் நாம் கூறலாம். 50 காப்பிய வரிசை முறையில் கால அடிப்படையில் தமிழ்நில காப்பியங்கள் தாம் முந்தியவை. வளையாபதி, குண்டலகேசி என்னும் 2 காப்பியங்களுக்கும் காலத்தால் பிற்பட்டது சீவக சிந்தாமணி. தமிழ் சூழலிலே காப்பிய இலக்கிய மரபு, காப்பியங்களின் வரிசை முறை, வைப்பு முறை தொடர்பிலே பல்வேறு வாதங்கள், உரையாடல்கள் தமிழ் அறிஞர்கள் மத்தியிலே நிகழ்ந்து வந்திருக்கிறது. குறிப்பாக அடியார்க்கு நல்லார் சிலம்பும் மேகலையும் ஒரே காப்பியம் என கூறுகிறார். ஆனால் கீவாஜா சிலப்பதிகாரத்தை பெருங்காப்பியமாக ஏற்றுக்கொள்ளும் அதேவேளை மணிமேகலையை அவ்வாறு அவர் ஏற்றுக்கொள்கிறார் இல்லை. இந்த முரண் ஒரு உன்னிப்பான கவனத்துக்குரியது. கீவாஜா காப்பியங்கள் சார்ந்து கருத்துரைக்கும் பாங்கு மற்றும் ஏற்றல் மறுத்தல் நிலைப்பாடு தொடர்பில் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். கீவாஜாவின் கருத்தியல் தளம் யாது? இந்த நோக்குமுறைகளுக்கு பின்னால் உள்ள அரசியல் தேர்வும் தெரிவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விடயம். மேலும் சமயங்கள் குறித்த ஆதிக்க மனப்பான்மையும் வைதிக நோக்கும் அதிகார முறைமையும் தொடர்ந்து இளையோடி வரும் செல்வாக்கு பெறும் சூழமைவையும் நாம் கருத்திலே கொள்ளாமல் இருக்க முடியாது. ஆனால் கீவாஜாவின் இந்த கருத்துக்கள், நிலைப்பாடுகள் தமிழ் அறிஞர்களினாலே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. வடமொழி மரபிலிருந்து அதன் ஆதிக்கம், அதிகாரம் சார் நிலைப்பாடுகளில் இருந்து விடுபடல் முதன்மையாகிறது. தமிழ் மரபு நிலைப்பட்ட கருத்து நிலைத்தளம் ஆய்வறிவு புதுவிசையாக மேற்கிளம்பும் சூழல் படிப்படியாக உருவாகி வருகின்றது. மேலும் கீவாஜா உள்ளிட்ட புலமையாளர்கள் எனும் போர்வையில் மறைந்திருக்கும் தமிழ் விரோத சக்திகள் இனங்காணப்படுவதற்கான அவசியமான பின்புலங்கள் தெளிவாகி இருக்கின்றன. இந்த பின்புலத்திலேதான் மணிமேகலை குறித்து சிந்திப்பதற்கும் ஆய்வு செய்வதற்குமான களத்தை தமிழ்ச்சங்கம் உருவாக்கி இருக்கிறது. மணிமேகலை ஒரு பௌத்த காப்பியமாக இனங்காணப்படுகிறது. இந்திய தமிழக சூழலிலே பௌத்தம் விடுதலை கருத்தியலாக அம்பேத்கர் முதலானவர்களால் பின்பற்றப்படுகிறது. ஆனால் இலங்கையிலோ அதற்கு முற்றிலும் மாறாக நிலை பெற்றுள்ள தன்மையை நாம் காணலாம். இங்கே
சிங்களவர்களையும் பௌத்தத்தையும் பிரிக்க முடியாத அளவுக்கு நிலைபெற அடைந்திருக்கிறது. சிங்களவர்களையும் பௌத்தர்களையும் அதே நேரம் அரசையும் பௌத்தத்தையும் பிரிக்க முடியாத நிலையை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இலங்கை சூழலிலே சிங்கள பௌத்தம் தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை கருத்தியலாக உள்ளது. தமிழக சூழலிலே அது விடுதலை கருத்தியலாக இருக்கின்ற பௌத்தம் இலங்கையிலே அது ஒரு ஒடுக்குமுறை கருத்தியலாக இருப்பதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இதனையும் கருத்தில் கொண்டுதான் ஈழத்தமிழர்கள் மணிமகளை குறித்த வாத விவாதங்களில் ஈடுபடுவார்கள். இந்த புரிதல் மிகவும் முக்கியமானது. இந்த புரிதலுடன் 3 நாள் நிகழ்வுகள் மணிமகளை குறித்த மாற்று பார்வைக்கான மாற்று உரையாடலுக்கான களங்களை திறந்துவிட்டிருக்கிறது என்ற எதிர்பார்ப்புடன் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தலைமையுரையாற்றி சென்ற கொழும்பு தமிழ்ச்சங்க தலைவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக சிறப்புரை இடம்பெற இருக்கின்றது. மணிமேகலை எனும் பெண் ஆளுமை என்ற தலைப்பிலே பேராசிரியர் சி மௌனகுரு அவர்கள் சிறப்புரையை ஆற்ற இருக்கின்றார். அவரை இந்த சிறப்புரையை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, இங்கு தொடக்க உரை நிகழ்த்திய திருமதி அம்பிகை திவகலால் அவர்களே, இங்கு கூடியிருக்கின்ற பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். 2 முக்கியமான உரைகளை செயல்படுத்தீர்கள். ஒன்று அம்பிகையினுடைய உரை. அவர் இந்த பெண் ஆளுமையை பற்றி, அதாவது மணிமேகலை என்ற பெண் ஆளுமை ஏன் எங்கள் மத்தியிலே மேலாக வரவில்லை என்கின்ற ஒரு வினாவை எழுப்பினார். 2வதாக பேசிய தலைவர் அவர்கள் 50 காப்பியங்களை குறிப்பிட்டு இந்த 50 காப்பியங்களை விட்டுவிட்டு நாங்கள் வடமொழி காப்பியங்களை போற்றுகின்ற அளவுக்கு வந்திருக்கிறோம் என்பதை குறிப்பிட்டார். இது 2ஐயும் பார்க்கின்ற பொழுது எனக்கு என்ன தெரிகின்றது என்று சொன்னால், ஒரு மாற்று சிந்தனையாகத்தான் 2ம் காணப்படுகிறது. இதுவரையும் நாங்கள் கம்பராமாயணம், கந்த புராணம் என்ற வகையிலே சிந்தித்து கொண்டு வந்த போது இவர்களுக்கு சற்று மாறி ஏன் சிலப்பதிகாரம் மணிமேகலை என்று சிந்தித்தால் என்ன என்கின்ற ஒரு கருத்தை வைத்திருக்கிறார்கள். வைத்தவர்கள் யார்? 2 பெண்கள். வைத்த காவியங்கள் என்னென்ன? சிலப்பதிகாரம், மணிமேகலை. பெண் காவியங்களை ஏன் நீங்கள் ஏற்க மறுக்கிறீர்கள் என்கின்ற ஒரு அடிநாதம் அவர்களுடைய அந்த உரையிலே எனக்கு தென்பட்டது. நேற்றைய உரையிலே கூட நான் அதைத்தான் பேசினேன். தமிழ் மரபிலே பெண் முக்கியமானவள். பெண் முக்கியம் என்பதற்கு காரணம் குடிமுறை. குடி என்பது தமிழ் மத்தியிலே இருந்த ஒரு மரபு குடி. அந்த குடியிலே பிரதானமாக இடம்பெறுபவள் பெண். பெண்ணுக்குத்தான் சகல உரிமை. பிறகுதான் ஆணுக்கு அந்த உரிமை சென்றது. இந்த குடிமுறையை எங்கே காணலாம் என்றால் மற்ற கிளப்பிலே இப்போதும் காணலாம். அங்கே சொத்துகளும் கோயில் உரிமைகளும் பெண்களுக்குத்தான். பெண்ணுக்கு பிறக்கிற தகப்பனுக்குத்தான் அந்த உரிமை. இப்ப எனக்கு சில கோயில்களிலே உரிமை இராது, என் மகனுக்கு உரிமை இருக்கிறது. என்று சொன்னால் தாய் வழியிலே அவனுக்கு அங்கே பல கோயில்களிலே உரிமை இருக்கிறது. இந்த பெண் அங்கே முக்கியமாக இருக்கிறாள் தமிழர் மரபில். இந்த தமிழ் மரபிலே பெண்ணை முக்கியப்படுத்திய சிலப்பதிகாரம் இருக்கிறது, மணிமேகலை இருக்கிறது, குண்டலகேசி இருக்கிறது, நீலகேசி இருக்கிறது. 4 பெண்கள். ஒருத்தி பத்தினி, மற்ற 3 பேரும் துறவிகள்.
இவையெல்லாம் ஏன் நமது தமிழ் சமூகம் கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. அதுதான் மறுபக்கம் என்று கூறினேன். இந்த மறுபக்கத்தை வெளியிலே காட்டும் வகையில் அண்மை காலமாக கடந்த 2 வருடங்களாக அல்லது 2 வருடங்களாக தமிழ்ச்சங்கம் எடுக்கின்ற இந்த கருத்தரங்குகள் என்னை மிகவும் கவர்ந்தன. ஆனபடியால் தான் தமிழ்ச்சங்கத்தோடு சேர்ந்து இயங்க நான் முடிவெடுத்தேன். ஏனென்று சொன்னால், கொழும்பிலே நடைபெறுகின்ற பல விழாக்கள், ஆடம்பரமான விழாக்களை பார்த்தால் அங்கே மிஞ்சுவதெல்லாம் சிரிப்பும் கலகலப்பும் முசுப்பாத்தியும் வெற்று வேட்டுகளும் தான். கொஞ்ச நேரம் இருந்தால் அங்கே நாங்கள் ஒன்றும் பெற மாட்டோம். ஆனால் தமிழ்ச்சங்கம் அண்மை காலமாக எடுக்கின்ற இந்த அடக்கமான ஆழமான கருத்தரங்குகளையும் விழாக்களையும் பார்க்கின்ற பொழுது ஒரு நம்பிக்கை பிறக்கின்றது. அந்த ஆழமான தமிழ் சிந்தனை மரபை தமிழ்ச்சங்கம் முன்னெடுக்கிறது. இந்த முன்னெடுப்பிலே இன்றைய தலைவி, இந்த செயலாளர் மதுசூதனன், ராஜரட்னம் போன்ற முக்கியஸ்தர்கள் முன்னுக்கு நிற்கிறார்கள். அவர்களுக்கு எனது பாராட்டுக்களை நான் முதலில் தெரிவித்துக் கொண்டு, அவர்கள் இதுவரை நடத்திய ஈழத்து தமிழர் ஆடல், ஈழத்து தமிழர் இசை, ஈழத்து தமிழர் கூத்து, ஈழத்து தமிழர் நாடகம், ஈழத்து தமிழும் சிறப்பதிகாரமும் தமிழும் மணிமேகலையும் என்கின்ற அந்த கருத்தரங்குகளும் அதையொட்டி நடந்த உரையாடல்களும் திருப்தி தரக்கூடியவனாக, மகிழ்ச்சி தரக்கூடியனவாக, நம்பிக்கை தரக்கூடியனவாக இருக்கின்றன. எதிர்காலத்தில் பொறுப்பேற்கப் போகின்ற அந்த குழுவும் இதே வழியில் செல்ல வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் நான் இங்கே வைத்துக்கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். என்னுடைய உரையை நான் ஒரு வழக்கம் போல 4 தலைப்புகளின் கீழ் நிகழ்த்தலாம் என்று இருக்கின்றேன். ஒன்று, இந்த மணிமேகலை பற்றிய ஒரு அறிமுகம். எனக்கு பேச தந்த பொருள் மணிமேகலை எனும் பெண் ஆளுமை. ஆளுமை என்ற சொல் பெரிய சொல், பர்சனாலிட்டி, கிரேட் பர்சனாலிட்டி, பெண் ஆளுமை. முதலாவது மணிமேகலை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இரண்டாவது, இந்த மணிமேகலையை சில இலக்கிய பாத்திரங்களோடு ஒப்பிட்டு அவளை இனங்காணுதல். மூன்றாவது, அவளுடைய ஸ்பெஷாலிட்டி, அவளுடைய தனித்துவம் என்ன, அந்த பின்னணியிலே இறுதியாக அவள் ஒரு ஆளுமைதானா என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம். முதலாவதாக இந்த மணிமேகலையை பற்றிய சிறு அறிமுகம். நேற்று கூட நான் பேசுகின்ற பொழுது சொன்னேன், எத்தனை பேருக்கு மணிமேகலை கதை தெரியும்? தெரியாது எத்தனை பேருக்கு. சிலப்பதிகாரத்தை நாங்கள் பரவலாக்கி விட்டோம். கம்பராமாயணம் எழுத்தெண்ணி சொல்லலாம். கந்த புராணம் தெரியும் எங்களுக்கு, பெரிய புராணம் படித்திருக்கிறோம், தெரியும். மணிமேகலை கதை எத்தனை பேருக்கு தெரியும்? குண்டலகேசி கதை எத்தனை பேருக்கு தெரியும்? பாடுவோம். தமிழன்னே குண்டலம் கேசியை அணிந்திருக்கிறாள், இடுப்பிலே மேகலையை அணிந்திருக்கிறாள், காலிலே சிலம்பை பூட்டியிருக்கிறாள் என்று தவறாமல் பாடி விடுவோம். எத்தனை பேரை குண்டலகேசி தெரியும்? குண்டலகேசி என்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? குண்டலகேசி என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரியா? நீலகேசி என்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? மணிமேகலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, பாத்தீங்களா? ஒரு இளந்தலைமுறைக்கு மணிமேகலை தெரியும். நான் உங்களுக்கு துன்புறுத்த கேட்கல, ஒரு உதாரணத்தை கேட்டேன். இளந்தலைமுறைக்கு சிலப்பதிகாரம் தெரியும், மணிமேகலை தெரியும், குண்டலகேசி தெரியாது, நீலகேசி தெரியாது. இதுதான் எங்கள் தமிழ் சமுதாயம் வளருகின்ற முறை. ஒரு பக்கம் பிளாங்க், ஒரு பக்கம் பிரைட், மற்ற பக்கம் இருட்டு. இருட்டுக்கு நாங்கள் எப்படி வெளிச்சம் போடுவது? அந்த வெளிச்சம் போடுகின்ற செயலைத்தான் கடந்த 2 வருடங்களாக தமிழ்ச்சங்கம் செய்து கொண்டிருக்கிறது.
அப்ப மணிமேகலை யார்? சுருக்கமாக சொல்லுகின்றேன். அவள் மாதவியினுடைய மகள். மாதவி யார்? கோவலனுடைய மனைவி அல்ல, வைப்பாட்டி. மனைவியும் அல்ல, கோவலனுடைய வைப்பாட்டி. இந்த வைப்பாட்டிக்கு பிறந்த பிள்ளைதான் மணிமேகலை. கோவலன் செத்து போறான். மணிமேகலை, வைப்பாட்டி என்று சொல் மோசமான சொல், என்ன மன்னித்துக் கொள்ளுங்கள். இன்னொரு பெண், அவன் முறையாக திருமணம் செய்த பெண் அல்ல மாதவி. அதுல எங்க பிறந்தவள்? பரத்திய குலத்திலே பிறந்தவள். குலமும் கூட கீழே, தாசி குலம். கொஞ்சம் அழுத்துச்சுன்னா வேசை குலம், அதிலே பிறந்தவள். இந்த சொல்லெல்லாம் பாவிக்க கூடாது, நான் இந்த விளக்கத்துக்காக பாவிக்கின்றேன். அப்ப இத்தகைய பெண் ஒருத்திக்கு பிறந்தவள் தான் மணிமேகலை. கோவலன் இறந்த பிறகு மணிமேகலை துறவு போணுகின்றார். எந்த மதத்தை சாருகிறாள்? பௌத்த மதத்தை சாருகிறாள். என் சமண மதத்தை சார்ந்திருக்கலாம், சைவ மதத்தை சார்ந்திருக்கலாம், வைஷ்ணவ மதத்தை சார்ந்திருக்கலாம். ஆனால் அவர் தேர்ந்தெடுத்த மதம் பௌத்த மதம். ஏன்? இங்கேதான் பல வினாக்களுக்கு விடைகள் இருக்கின்றன. தாயை பார்த்து, தாய் பற்றி அவஸ்தையை பார்த்து, தாய் தன் துன்பங்களை சொல்லி இருப்பாள். அவளும் என்ன செய்தாள் சொன்னால், பௌத்த துறவியாய் பௌத்த மதத்தை துறவியாக ஏற்றுக்கொண்டாள். ஏற்றுக்கொண்டு அதற்குள்ளேயே இருக்கிறாள். அவளுக்கு வருகின்ற சோதனைகள் தான் மணிமேகலையின் உட்கரை. அவள் இலங்கைக்கு வருகிறாள். இங்கே ஒரு அட்சய பாத்திரம் கிடைக்கிறது, அமுத சுரபி. அதை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் சாப்பாடு கொடுக்கிறாள். யாருக்கு சாப்பாடு கொடுக்கிறாள்? மிக ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறாள். கண்ணகி எல்லாரையும் எரித்தவள், இவள் சாப்பாடு கொடுத்தவள் எல்லாருக்கும். இப்படி எல்லாம் பார்த்தா தான் நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அட்சய பாத்திரம். சிறக்கோட்டத்தை அறக்கோட்டமாக்குகின்றாள், தர்மோபதத்தை செய்கிறாள், மக்களுக்கு போதிக்கின்றாள். இப்படியான ஒரு பாத்திரம் தான் மணிமேகலை பாத்திரம். இந்த மணிமேகலை மாதவியின் மகள், பரத்தையர் குலம், விடுதலையை தேடியவள். அந்த குலத்திலிருந்து விடுதலை பெற, பெண் என்ற அந்த அடக்குமுறையிலிருந்து விடுதலை பெற, பௌத்த மார்க்கத்தை தன்னுடைய மார்க்கமாக கொண்டாள், பசி தீர்த்தாள், அறம் போதித்தாள். ஒரு பகுத்தறிவுவாதி, சமூக நீதியை சொன்னவள். அறிவாளி, கருணை வடிவானவள், சேவை செய்தவள். இப்படி ஒரு பாத்திரத்தை நாங்கள் எங்கேயாவது தமிழ்ல கண்டிருக்கோமா? நாங்கள் தமிழ் காப்பியத்தில் ஏன் இந்த பாத்திரத்தை நாங்கள் யோசிக்கிறோம் இல்லை? இப்படி பாத்திரங்களை தானே எங்கள் பிள்ளைகளுக்கு அறிமுகம் பண்ணப்படுகிறாங்க. தமிழ்லைக்கும் இத்தகைய பாத்திரங்களை வைத்திருக்கின்றது என்று சொல்லி. சரி, இந்த பர்சனாலிட்டியை, இந்த ஆளுமையை நாங்கள் மேலும் புரிந்து கொள்வதற்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், ஒப்பிட வேணும். இந்த புத்தகத்தையும் அங்க இருக்கின்ற பெரிய புத்தகத்தையும் ஒப்பிட்டால்தான் எது பெருசு எது சிறுசுன்னு தெரியும். ஒப்பிட்டு பார்த்தால்தான் தெரியும், பெருசு சிறுசு தெரியும். அப்ப நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். முதலாவது ஆளோட ஒப்பிடலாம். நான் 4 பேரை எடுத்துக்கொள்கின்றேன். நீங்க கண்ணகியோட ஒப்பிட்டு பார்க்கலாம், காரைக்கால் அம்மையாரோட ஒப்பிட்டு பார்க்கலாம், ஆண்டாவோட ஒப்பிட்டு பார்க்கலாம், சீதையோட ஒப்பிட்டு பார்க்கலாம். உம்மட ஒரு காவியங்கள். சிலப்பதிகாரம் கண்ணகியை பற்றி சொல்லும், பெரிய புராணம் காரைக்கால் பற்றி சொல்லும், திவ்ய பிரபந்தத்தில் வருகின்ற அந்த நாச்சியார் திருமொழியும் அந்த திருப்பாவையும் ஆண்டாளை பற்றி சொல்லும், கம்பராமாயணம் சீதையை பற்றி சொல்லும். 4 பெரும் பெண் ஆளுமைகள் எங்கள் மத்தியிலே. ஒப்பிட்டு பார்ப்போம். கண்ணகி நீதி கேட்டார். இன்றைக்கும் அவளுக்கு சிலை இருக்கிறது. இந்திய அரசாங்கம் மணிமேகலை சிலை வைத்ததானே எனக்கு தெரியாது. கண்ணகி சிலை வைத்திருக்கிறது. கண்ணகி வேட்டியபடி
அவள் கணவனுக்காகத்தான் போராடினாள், எரித்தாள், தெய்வமாகவும் போய்விட்டாள். குலம் என்ன குலம்? நல்ல பணக்கார குலம், வைசிய குலம். அவர் சொல்லக்குள்ள எரிக்கக்குள்ள என்ன சொல்றார் என்று சொன்னால், பத்தினி பெண்டிரையும் அறவோரையும் அந்தணரையும் குழந்தைகளையும் விட்டு போட்டு மற்ற எல்லாரையும் எரிய மனுஷன். இப்ப நான் யோசிக்கிறேன், குழந்தைகளை இருக்க வேணாம்னு சொல்லி உண்மை. குழந்தைகளோட தாயரிக்க என்ன நடக்கும்? ஏன் நம்ம தாயை சொல்றது? குழந்தைகளின் தாயை தாய் போனா குழந்தையின் கதி என்ன என்று நான் யோசிக்கிறேன். நான் சில வழிகள் நம்ம கட்டுரைத்தை பார்த்தால் அந்த சொற்களுக்குள்ளே ஒரு சிக்கல் இருக்கிறது. அப்படித்தான் உடத்தை பார்க்க பண்ணினாங்க. அப்ப அவள் தனக்காகவும் தன்னுடைய கணவனுக்காகவும் போராடின மனுஷன். காரைக்கால் மேல எடுத்துக்கொண்டால் அவளும் பெரிய வைசிய குலம். காரைக்காலில் பெரிய வணிக குலம். காரைக்கால் மேல் கேள்விப்பட்டிருப்பீங்க. தலையாடு நடந்து இறைவனிட்டு போன ஒரு கதை இருக்கவோ. சுடுகாட்டில் ஆடுகின்ற சிவனைத்தான் அவள் விரும்பினவள். அது காரைக்கால் பேயாக வேண்டும் என்று கேட்டவள். அங்கே இன்புற்றவள். அங்கேயும் அங்கே தன்னைத்தானவர் மையப்படுத்துகிறாவை ஒழிய சமூகத்தை மையப்படுத்தவில்லை. சமூகத்துக்காக காரைக்காமையா உழைத்தார் என்ற கதையை காணவில்லை. கண்ணகி சமூகத்துக்காக உழைத்தார் என்ற கதையை காணவில்லை. சீதை, அது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, கணவனையோடே திரிஞ்சு கணவன் ஒரு காட்டுல பட்டுட்டான்றதுக்காக அதையும் சகிச்சு கொண்டு எடுத்து போனவள். அப்பாவி பெண் பார்த்தா எனக்கு தெரிகின்றது. உதாரண பெண்ணாக எனக்கு தெரியவில்லை. அங்கும் அங்கே தன் உணவு தான் இருக்கின்றது. ஆனால் மணிமேகலை முக்கியமான ஒரு ஆளாக மாறினாள். அவள் வித்தியாசம். அவள் தனக்காக வாழவில்லை, சமூகத்துக்காக வாழ்ந்தாள். இது ஒரு ஒப்பீடு. ஆனபடியால் இந்த 4 பிரதான கதாபாத்திரங்களையும் விட மணிமேகலை அப்படியே மேற்கிளம்பி வருகிறாள். சரி, அடுத்த பார்ப்போம். கண்ணகியோ காரைக்கிழமையாரோ சீதையோ யாரை சார்ந்திருந்தார்கள்? ஆணை சார்ந்திருந்தார்கள். கண்ணகிக்கு கோவலம் தான் வேண்டும். கோவலம் இல்லாட்ட ஆண் மையம். எங்களுக்கு தமிழியை பற்றி சொல்லுவார்கள் ஆண் மைய தமிழ் என்று சொல்லி. பெண்கள் தான் முக்கிய மையம். ஆனால் எங்களுடைய எல்லா ஸ்ட்ரக்சரும் ஆண் மையம். அப்பாதான் முக்கியம். எனக்கு பேர் சின்னையா மௌனகுரு, முத்தம்மா மௌனகுரு சொல்றது கடைசி வரைக்கும். தாய் வழி சமூகம், பேர் வழி அப்பா, பெற்றவள் அப்பா, அம்மா. அம்மாவோட பேர்ல எனக்கு இருந்து உண்மையாக யாருடைய மகன் என்று கேட்டால் நான் முத்தம்மாவின் மகன் சொல்ல வேணும், நான் சின்னையாவின் மகன் தான் சொல்லுவேன். எடுத்தெடுப்பில் ஆண் மையம் மாறிவிட்டது. அப்ப எல்லோரும் ஆணை சார்ந்திருக்கின்ற தன்மை தமிழ் சமூகத்தில் இருக்கின்றது. ஆனால் சிலப்பதிகார கண்ணகி ஆணை சார்ந்திருந்தார். காரைக்காலமையார் ஆணை சார்ந்து இருந்து ஆண் தன்னை சந்தேகித்தார் என்றதை கண்டுவிட்டு இன்னொரு ஆணையிடம் பெரியா யோசிக்கிறாள். சிவன் என்னுமான், அங்கேயும் ஆண் தான் வருகிறது. ஆண்டாள் அயோனி வாய் பிறந்தவள். அவன் என்ன யோனிக்குள்ளால வரல, கண்டெடுத்த பிள்ளை பட்டதான், அதாவது பெரியார் தான் அப்பா. அவளும் ஆணை தேடினாள், ஒரு ஆணைத்தான் தேடினாள். திருமாலும் என்று அந்த ஆணைத்தான் தேடினாள் அவள். சீதை நான் சொல்ல தேவை. ஆனால் மணிமேகலை ஆணை சார்ந்திருக்கவே இல்லை. மணிமேகலை உதயகுமாரன் விரும்புகின்றான், உதயகுமாரன் ராஜகுமாரன் விரும்புகின்றான், தூக்கி அறிந்து விட்டான். அவள் எந்த ஆணையும் திரும்பி பார்க்கவில்லை. ஏனென்றால் சமூகம் அவளுக்கு அத்தகைய மோசமான அனுபவங்களை கொடுத்திருந்தது.
தன் தாயார் கோவில்நாப்பட்ட அவஸ்தை அவளுக்கு தெரியும். இந்த ஆண்களை நம்பக்கூடாது என்பதை அவள் இளவயதிலிருந்தே பார்த்து வளர்ந்திருக்கிறார் போல் தெரிகிறது. ஆகவே அவள் விடுதலை பாதை ஒன்றை தேடினார். ஆண் மையமாக அவள் இருக்கவில்லை. மூன்றாவதாக அவளுடன் காணப்பட்ட இன்னொரு விஷயம், அவள் விடுதலை தேடினாள். கண்ணகி விடுதலை தேடவில்லை. காரைக்காலமையாரும் ஆண்டாலும் விடுதலை தேடினாலும் இறைவனோடு ஐக்கியமாகுவதற்கு சீதையும் விடுதலை தேடி இருக்கிறாள். அவளும் கடைசியா பூமிக்குள்ளான் போனவள். ஆனால் இவள் ஒரு பகுத்தறிவு ரீதியில, ஒரு லாஜிக்கலாக, தர்க்க ரீதியாக, அறிவு ரீதியாக விடுதலை தேடினாள். அந்த விடுதலை என்ன? விடுதலை பெற வேண்டுமானால் ரெண்டு வழிதான் இருக்கிறது பெண்கள். ஒரு வழி போராடுதல், கண்டுபிடித்தல், சண்டைக்கு விடாதான் விடுதலையை பெறலாம். இன்னொரு வழி இருக்கிறது, செத்து போதல். ஒன்றில் போராடிப்ப அல்லது இறந்து போ. இலகுவான வழி செத்து போடுறது, ஐயா தொலைஞ்சு போன்னு போயிட்டு வாங்க. போராடுதல் மிக முக்கியமான விஷயம். மணிமேகலை போராடியவள். போராட்டத்துக்கு அவளுக்கு ஆயுதங்கள் தேவைப்பட்டன. போராடுவதற்கு ஆயுதம் வேணும். அவள் கையிலே தூக்கிய ஆயுதம் தான் அறிவாயுதம், நாலேஜ். இந்த அறிவு எங்கிருந்து பெற்றுக் கொண்டார்? பௌத்த மதத்திலே இருந்து பெற்றுக் கொண்டார். பௌத்த மதம் சார்ந்து போய் அரவணாடிகளிடம் போய் பௌத்த தத்துவத்தை, தர்க்கங்களை, லாஜிக்க, தர்க்கம் எல்லாத்தையும் நன்றாக படித்தார். படித்த பிறகு அவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், எல்லோருடனும் வாதிக்க தொடங்குகிறாள். அவள் வாதித்த ஆக்களுடைய லிஸ்ட் அப்படியே மணிமேகலை இருக்கிறது. சற்று முன்னு தான் ராஜரத்னம் மாசனோட காய்ச்சி கொண்டு வந்தேன். நான் அண்மையில மணிமேகலை படித்து பார்த்தேன். அது என்ன அருமையாக இருக்கிற அவள் வாதிக்கிற விதங்கள் இப்போ சற்று முன்னா காய்ச்சி கொண்டிருந்தேன். அவர் சந்திக்கிற அறிவாளர்கள் எல்லாம் யார்? வேதவாதி, வேதம் தெரிஞ்சவன் வாரான், சைவவாதி வாரான், வைஷ்ணவவாதி வாரான், வைசேஷிகவாதி வாரான், மீமாம்சவாதி வாரான், பொருள்வாதி வாரான், சமணர் வருகிறார்கள். எல்லோருடனும் வாதிக்கிறாள் இந்த பெண். வாதித்து தன் அறிவு திறமையால் அவர்களை வெல்லுகின்றாள், அதோடு மோதுகின்றாள். இத்தகைய ஒரு அறிவார்ந்த ஆளுமை நான் கண்ணகியிடமும் காணவில்லை, காரைக்கால் காணவில்லை, சீதையிடமும் காணவில்லை. இவளிடம் காணுகின்றேன். இவளை போல பாதித்த இன்னொருத்தியான் குண்டலகேசி, இவளோடு பாதித்த இன்னொருத்தியான் நீலகேசி. இந்த மணிமேகலை, குண்டலகேசி, நீலகேசி மூன்றையும் வாசித்து பார்த்தால் ஒரு அருமையான பெண்கள் அங்கே உரையாடுகின்ற, வாதிக்கின்ற ஒரு பெரிய தளத்தை காணலாம். ஏன் இந்த தளத்தை எங்களுடைய அறிவாளிகள் இன்னும் பார்க்கவில்லை, பார்க்க தயங்குகிறார்கள், ஏன் பார்க்க விரும்புகிறார்கள் இல்லை என்ற கேள்வி எனக்கு வருகின்றது. முடிவாக அவளுடைய அந்த அறிவு திறமும் அந்த ஆளுமையும் எங்கே கொண்டு வந்து சேர்க்கின்றது என்று சொன்னால், அவளை மக்கள் பணிக்கு கொண்டு சேர்க்கின்றது. அமுத சுரபியை கையிலே எடுக்கின்றார், எல்லோருக்கும் சாப்பாடு கொடுக்கின்றார், ஆதரவு கொடுக்கின்றார். காயசண்டகி என்ற ஒரு பெண் வருகிறார், அடங்கா பசி அவளுக்கு, அவள் பசியை தீர்க்கிறாள். அப்ப அப்படி என்றால் இவ்வளவு பெருமை பேசிய தமிழர் வரலாற்றிலே பசித்தோர் இருந்திருக்கிறார்கள். சிறப்பதிகாரத்தை நாங்கள் பெரிய பெரிய செல்வந்தர்களையும் பெரிய மாட மாளிகைகளையும் காணுகின்றோம். மணிமேகலையிலே நாங்கள் வேற ஆக்களை காணுகின்றோம், பசித்தவரை பார்க்கின்றோம், கஷ்டப்பட்டவரை பார்க்கின்றோம். அவர்களை தேடிச் செல்கிறாள் மணிமேகலை. கடைசியாக அவர்களுக்கு உதவி செய்து பவத்திர முருகன் பாவி நோட்டுகள் என்று முடிக்கிறார் சீத்தலை சாத்தனார். இப்போது தெரியும் அவள் எப்படியான ஒரு ஆளுமையாக வளர்ந்திருக்கிறாள் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போது பாருங்கள், கண்ணகியா, காரைக்கால் அம்மையாரா, ஆண்டாளா, சீதையா, மணிமேகலையா? மணிமேகலை தான் ஒரு ஆளுமையாக எங்களுக்கு தெரிகின்றார், பெண் ஆளுமையாக தெரிகின்றார். சுருக்கமா சொல்ல போனால் அவர் சும்மா ஆளுமை இல்லை,
அறிவார்ந்த ஆளுமை. இதற்கு வர முதல் நான் என்னுடைய மனைவியோடு உரையாடி கொண்டிருந்தேன். என்ன பேச போவீர்கள் என்று கேட்டேன். நான் எத்தான் பேச போகின்றேன் என்று சொன்னேன். அவர் சிரித்து போடுற முத்தாய்ப்பு வைத்தேன். இதையும் அழைத்து சொல்லுங்க என்று சொல்லி அவளுடைய முத்தாய்ப்பு என்னவென்று சொன்னால், அவள் பெண் ஆளுமை அல்ல, அவள் ஒரு பெரும் ஆளுமை. பெண்ணோடு ஒப்பிட வேணாம், ஆண்களோடு ஒப்பிடுங்கள். ஒப்பிடுகின்ற பொழுது மணிமேகலை ஒரு பேராளுமையாக தெரிவாள் என்று அவர் எனக்கு சொன்னார். இப்போது இவர்களுக்கு மணிமேகலை யார் என்று தெரிந்திருக்கும். தயவு செய்து பிள்ளைகளே லைப்ரரிக்கு போங்க, மணிமேகலை என்ற புத்தகத்தை எடுத்து வாசிங்க. சின்ன சின்ன புத்தகங்கள்லாம் இருக்கு மணிமேகலையை பற்றி. கூகுள் அடிச்சு பாருங்க. விஜயன் அடிச்சு பார்க்கறது அதே நேரத்தில் மணிமேகலை அடிச்சு பாருங்க. இல்லைன்னா விஜய் அடிக்க விஜய் அடிச்சதான் விஜய் மட்டும் அந்த பொம்பளை பேர் என்ன திரிஷா, விஜய் திரிஷா அடிச்சா அவங்க தான் பெறுவாங்க. நீங்க போய் மணிமேகலை என்ன அடிச்சு பாருங்க. மணிமேகலை கதை என்ன? தீபிகா அருமையா பாண்டிங்கள். இப்ப போய் அம்மாட்ட சொல்லி அந்த கூகுள் அடிச்சு இருங்க மணிமேகலை என்றால் யார் என்று அடிச்சு பாருங்க. நாளைக்கு லைப்ரரிக்கு அம்மா கூட்டி கொண்டு வந்து மணிமேகலை என்ன மணிமேகலை என்ற புத்தகத்தை எடுத்து வாசி. நீங்க வாசிக்கிற மாத்திரம் இல்லை, உன் நண்பர்கிட்டையும் காட்டுங்க. இப்படி ஆள் இருந்தார், இப்படி ஒரு தாத்தா வந்து ஒரு கிழவர் வந்து ஒன்று பேசினார் அவரை பற்றி பார்ப்போம், நாங்கள் படிப்போம் என்று படிச்சு பாருங்க. அப்படி படிச்சு பார்த்தால் எங்களுக்கு மணிமேகலை தெரிவாள். ஆகவே நான் சுருக்கமாக என்னுடைய உரைக்கு வருகின்றேன். மணிமேகலை என்றால் யார் என்று விளங்கப்படுத்தினேன். அவளுடைய ஆளுமையை சொல் 5 பெண்களோடு அவளை ஒப்பிட்டு பார்த்து அவள் எப்படி கூறும் ஆண் தன்மை ஆண் மையம் சாராமல் இருந்தாள் என்பதை காட்டினேன். அடுத்து அவளுடைய அறிவார்ந்த தன்மையை விளங்கப்படுத்தினேன். இறுதியாக அவள் பெண் ஆளுமை அல்ல, அவள் தமிழுக்கே ஒரு ஆளுமை என்றதை நான் நிறுவினேன். என்னுடைய பேச்சை இத்தோடு முடித்துக் கொள்கின்றேன். வணக்கம். மிகவும் அனைவரையும் கவரும் விதத்திலே ஒரு சிறந்த சிறப்புரையை எங்களுக்கு பேராசிரியர் சி மௌனகுரு அவர்கள் எங்களுக்கு அளித்திருந்தார். அவருக்கு எமது மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் எங்களுடைய புலமைக்குழு உறுப்பினர், எப்பொழுதும் எங்களுக்கு மிகவும் தமிழ்ச்சங்கத்தின் பணிகளிலே மிகவும் ஈடுபாட்டுடன் ஈடுபட்டு வருகிறார். அவருக்கு எமது நன்றிகள். இன்றைய நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக இசை அளிக்கை ஒன்று இருக்கின்றது. கலை இளவரசி மருத்துவர் சாய்லக்ஷ்மி லோகீஸ்வரன் அவர்கள் வழங்கும் சிலம்பு மேகலை காப்பிய இசை என்னும் இசை நிகழ்ச்சி ஒன்று இடம்பெற இருக்கின்றது. அவர்கள் இப்பொழுது மேடையில் நிகழ்ச்சிகள் தயாரிக்கும் வேளையிலே நிகழ்ச்சிக்கான ஆயத்தங்களை செய்யும் வேளையிலே நான் நன்றி உரை என்று இருக்கின்றது, நன்றி உரையை வழங்குகின்றேன். இந்த 3 நாட்களும் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாட்களிலே ஈழமும் மணிமேகலையும் என்ற தலைப்பின் கீழே நிகழ்வுகள் நடைபெற்றன. முதலிலே அந்த நிகழ்வுகளை மிகவும் திறம்பட இதை தயாரித்து ஒழுங்குபடுத்தி செய்தவர் எங்களுடைய இலக்கிய குழு செயலாளர் திரு மசூதன் அவர்கள். அவர்களுக்கு அவருடைய பாராட்டுகளும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்தான் மிகவும் சிறப்பாக இதை ஒழுங்குபடுத்தி செய்திருந்தார். இன்றைய நிகழ்விலே மங்கள விளக்கீட்ட வருவதாக இருந்தது திருமதி பரமேஸ்வரி பத்மராமநாதன் அவர்கள். அவர் வர முடியாமல் போய்விட்டது. அவர்கள் குடும்பத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தமிழ் வாழ்த்தி சைத்த செல்வி தீபிகா கோகுலன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்துடன் தொடக்க உரையாற்றிய அம்பிகா திவகலாலா போமன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு
தலைமை உரையாற்றிய கொழும்பு தமிழ்ச்சங்க தலைவை சட்டத்தரணி ராஜகுலேந்திரா அவர்களுக்கும் சிறப்புரை ஆற்றிய பேராசிரியர் மௌனகுரு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு இசையளிக்கை வழங்க வந்திருக்கின்ற சாய் லட்சுமி லோகீஸ்வரன் அவர்களுடைய குழுவினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த 3 நாள் நிகழ்வுகளை நடத்த எங்களுக்கு உதவி செய்த எங்களுடைய சங்க ஊழியர்கள் மற்றும் இன்று எங்களுடைய இந்த சமூக ஊடகத்திலே நிகழ்வுகளை ஒளிபரப்பு செய்வதற்கு செய்கின்ற அவர்கள் மற்றும் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் இன்று இந்த நிகழ்விலே வந்து உங்களை கலந்து கொண்ட அன்பர்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்விலே கலந்து இருந்து ரசித்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இன்றைய நிகழ்ச்சியிலே தொடக்கவுரையாற்றிய அம்பிகா திவகலால் அபோமன் அவர்களுக்கு சங்கத் தலைவர் அவர்கள் கௌரவத்தினை அளிக்கின்றார். அத்துடன் சிறப்புரையாற்றிய பேராசிரியர் மௌனகுரு அவர்களுக்கும் கௌரவத்தினை அளிக்கின்றார். நன்றி.